இங்க பாரு பாயிண்ட்ஸ்ல டச் பண்ணு ஸ்டடி பண்ணாத ஸ்டடி பண்ணாத லாஸ்ட் ஏத்து 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 நாளை ஸ்டடி பண்ணாத ஒன் மோர் டோ டோ எடு த்ரீ மோர் இந்த வீடியோ பார்த்தேன். பாண்டி சக்தி மாஸ்டர் வந்து ரொம்ப வருஷமா அந்த ஃபீல்டில் இருக்காரு. ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தவர். அவர் கற்பூரத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணி பெல்ட் ஐடியிலேருந்து அந்த மாதிரி ட்ரைனிங் கொடுக்குறதுன்னு பார்த்துட்டு தான் வரேன். அது வந்து ஒவ்வொரு ட்ரெயினரோட மெத்தடு. அது வந்து இப்போ ஒவ்வொரு ஆளுங்க ஒவ்வொரு மெத்தட் பண்ணுவாங்க. அதை கிரிட்டிசைஸ் பண்ண முடியாது. ஆனால் இந்த வீடியோ நம்ம கண்டிப்பாக சொல்லி தான் ஆகணும். ஏன்னா உங்களை ஒரு குறிப்பிட்ட பேர் ஃபாலோ பண்ணுறாங்க. ஃபாலோ பண்ணுறப்ப இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா லெக் ப்ரெஸ்க்கு ஹெல்ப் போட்டுக்கிருக்காங்க. இவர் பக்கத்துல வந்து அவருக்கு புஷ் பண்ணிக்கிருக்காரு. புஷ் பண்றப்ப அந்த பையன் போட முடியல. அதனால எப்பயும் போல அவர் மெத்தடை ஃபாலோ பண்றாரு. அப்படி ஃபாலோ பண்றப்ப அந்த அந்த லெக் ப்ரெஸ் போறப்ப அந்த பக்கத்திலேயே அடிக்கிறாரு. அப்படி அடிக்கிறப்ப இவர் சேஃப்டி அண்டுக்கிட்டாரு. ஏதாச்சும் ஆச்சுன்னா கூட அவர் பிடிச்சிருவாரு. இவரை ஃபாலோ பண்றவங்க நிறைய பேர் இதே மெத்தடை ஃபாலோ பண்ணாங்கன்னா அந்த வந்து ஜாயிண்ட் தான் தப்புன்னு விளையிடும். ஹெவி வெயிட் போகிறப்ப இன்ஜுரி ஆயிரும். நீங்கள் ஒரு ஃபிட்னஸ் இன்ஃப்ளூன்சராக இருக்கீங்கன்னா உங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்குது. அந்த பொறுப்பை உணர்ந்து நீங்கள் வீடியோ கண்டென்ட் போடுங்க. ஸோ நீங்கள் உங்கள் மெத்தடு எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனால் நீங்கள் அதை டெலிவரி பண்ணுறப்ப நிறைய பேர் பார்ப்பாங்க. அப்படிங்கிறப்ப ஒரு பொறுப்பில் உணர்ந்து இனிமேல் வீடியோ போடுங்க.